மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சமையல் தாங்க. என்னென்னா தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற தேங்காய் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடான பின்னாடி இதில் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக மற்ற சமைக்கிற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த சாதம் பண்ணும்போது இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பாருங்க ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெடிக்கட்டும். கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லை சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். இந்த சாதம் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக தான். இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதே மாதிரி வரமிளகாய் 2 வரமிளகாய் இதை பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வரமிளகாலாம் சேர்த்துக்குங்க. சேர்த்தாச்சுங்க. அப்புறமா வறுத்த கடலை ஒரே 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த உளுந்தம்பருப்பு முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்து விட்டுக்குவோம். கருக்க விடாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நான் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 2 கப் சாதத்துக்கு 1 கப் தேங்காய் சேர்க்குறேன். எப்போயுமே சாதத்துக்கு பாதிக்கு சாதம் 2 கப்னா பாதி 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த தேங்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்து இதை ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம கிண்டி விட்டுக்குவோம். அடுத்ததாக சாதம் 2 கப் சாதம். இதை நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது இதுக்குள்ள சேர்த்துடலாம். சாதத்தை வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட இப்போ ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு சேர்த்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாதத்தில் கொஞ்சம் கட்டிகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த தேங்காய் சாதம் பண்ணிடலாங்க. இது கூட இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா இதுக்கு சைட் டிஷ்க்கு நல்ல காரசாரமான ஏதாவது வறுவல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான தேங்காய் சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.